அந்த ஓமந்தூரார் அரசினர் மெட்ரோ ரயில் நிலையம் அங்கு முதல் நந்தனம் வரையிலான இந்த இடைவெளி தூரம் என்பது 11 நிமிடங்கள் ஆகின்றது. கிட்டத்தட்ட அதற்கிடையில் 7 நிறுத்தங்கள் இருக்கின்றது. ஓமந்தூரார் அரசினர் மெட்ரோ ரயில் நிலையம் முதல் நந்தனம் வரையிலான அந்த வழித்தடத்தை பொறுத்தவரையில் 7 நிறுத்தங்கள் இருக்கின்றது. 11 நிமிடங்கள் ஆகும் அந்த வழித்தடத்தில் பயணிக்க. அதில் பயணம் செய்து நந்தனம் வந்திருந்த முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து மெட்ரோயிலிருந்து இறங்கி நடந்து சென்று நந்தனம் மெட்ரோ தலைமை அலுவலகத்தை நோக்கி சென்று அங்கு அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்வதற்கான பணிதான் இன்றைய முதலமைச்சருடைய திட்டம். இதுதான் தற்போது நடைபெற்று வருகின்றது. அவர் இதற்கு முன்னதாக சென்னை ஓமந்தூரார் அரசினர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்தது முதல் தற்போது அவர் நந்தனத்தில் இறங்கி அங்கிருந்து தலைமை அலுவலகத்தை நோக்கி நடந்து செல்லக்கூடிய காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். இதுதான் முதலமைச்சர் விஜயுடைய இந்த கள ஆய்வுக்கான திட்டமாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் நந்தனம் மெட்ரோ தலைமை அலுவலகத்துக்கு சென்று அங்கு அதிகாரிகளுடன் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த ஆலோசனையின் போது மெட்ரோ ரயிலுடைய தேவை என்பது மக்கள் மத்தியில் தற்போது அதிகமாக இருக்கின்றது. அதை மேலும் விரிவுபடுத்துவது எப்படி என்பது குறித்தும், மேலும் இந்த 2ஆம் கட்ட பணிகள் 3 வழித்தடங்களில் முடிந்துவிட்ட பிறகு அதற்கு அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எப்படி, எந்த வகையிலான அதை விரிவாக்கம் செய்வது போன்ற பணிகள் எல்லாம் குறித்து கூட பேசப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக தற்போது இந்த ஆய்வில் 2028 என்பது இலக்காக இருந்தாலும் கூட அதற்குள்ளாகவோ அல்லது அந்த ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக சரியாக அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனையில் அவர் அதிகாரியுடன் சந்தித்து ஆலோசனை செய்ய இருக்கின்றார். தற்போது மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுடைய அந்த நடைமுறைகள் என்ன, எந்த அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது, எப்போது முடியும், என்னென்ன பிரத்யேகமான வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகின்றது, இதுவரை இல்லாத அளவுக்கான பைலட் இல்லா மெட்ரோ ரயில், ஆள் இல்லா மெட்ரோ ரயில் என்ற காரணத்தால் அதற்கான கொடுக்கப்படக்கூடிய கூடுதல் முக்கியத்துவம் என்ன, மற்ற ஏற்கனவே முதற்கட்ட மெட்ரோ ரயிலை காட்டிலும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பொறுத்தவரையிலும் என்னென்ன வித்தியாசங்கள், மாறுபாடுகள், ஆள் இல்லா பைலட் இல்லா மெட்ரோ ரயில் என்றால் அதற்கு கூடுதலாக என்னென்ன அம்சங்கள் தேவை, அது எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றது, எத்தனை கட்ட சோதனை முயற்சி என்பது நடைபெற உள்ளது உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் குறித்து தான் சென்னை நந்தனம் மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஏற்கனவே தொடர்ந்து அவர் பல்வேறு இடங்களுக்கு தலைமைச் செயலகம் தினந்தோறும் செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு தன்னுடைய வழக்கமான பணிகளை முடித்துவிட்டு திடீரென்று அவர் நேரடியாக களத்துக்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதை அவ்வப்போது வழக்கமாக கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னதாக சைதாப்பேட்டையில் செயல்பட்டு வரக்கூடிய MC ராஜா சமூக நல விடுதிக்கு சென்று அந்த விடுதியினுடைய நிலையை குறித்து அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார், பார்வையிட்டார். அப்போது அங்கு தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து அந்த குறைகளையும் கேட்டிருந்தார். அப்போது மாணவர்கள் பல குறைகளை முன்வைத்தார்கள். அடுத்த நாளே அது அனைத்தும் சரி செய்யப்பட்டது. இது வரவேற்பு பெற்ற ஒன்றாக தான் இருந்தது. அதற்கு பிறகு அவர் கோயம்பேடு சென்று அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சென்று அங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகளை ஆய்வு செய்தார். ஆனால் இது மிக முக்கியமான ஒன்று, அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கும் நிலையும், அவரை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கும் நிலையும், அதை அறிந்து முதலமைச்சர் விஜய் நடந்து சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு கையசைத்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முன்னதாக 2 சைதாப்பேட்டை செல்லும் போதும் சரி, கோயம்பேடு செல்லும் போதும் சரி, லேசான தூறல் மழை என்பது இருந்தது. அதை அப்போது அவர் கொடைபிடித்தபடியே சென்று மக்களை எல்லாம் சந்தித்து கையசைத்து சென்றார். இது அங்கு கூடிய மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அதே போன்றுதான் இவர் நந்தனம் வந்திருக்கூடிய முதலமைச்சர் விஜய் பார்ப்பதற்காக ஏற்கனவே நீண்ட நேரமாக அங்கு பொதுமக்கள் எல்லாம் காத்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் கூட அங்கு காத்துக் கொண்டிருந்தார்கள் முதலமைச்சர் விஜய் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அதை அறிந்த முதலமைச்சர் விஜய் அவர் நந்தனம் ரயிலில் இருந்து இறங்கி அங்கிருந்து நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் தலைமை அலுவலகம் நோக்கி நடந்து செல்கிறார். அந்த வழிநெடுகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் மக்களை பார்த்து கையசைத்தபடியே செல்லக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. அதற்கு பிறகு அவர் நந்தனம் மெட்ரோ தலைமை அலுவலகம் சென்று அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அங்கிருந்து அவர் வழக்கம் போல தலைமைச் செயலகம் அல்லது இல்லம் நோக்கி செல்வார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் முதலமைச்சர் விஜயனுடைய இந்த ஆய்வுக்கான பணி திட்டமாக இருக்கின்றது. ராதிகா.